ஓம் நம சிவாய மக்களே. நம்ம வீட்டுக்கு புதிய வரவுகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள தான் அவங்கள்ட்ட காமிக்க போகிறேன். இவங்க யார் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் யார் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஏதாவது தெரியுதா அவங்களுக்கு? இருங்க, உங்களுக்கு தெரியுறாப்பில் காட்டுறேன். மகாவில்வ பழம். ஏன்னா அந்த புதிய மகாவில்வ பழத்திலிருந்து இவங்கெல்லாம் வெளியில் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்கள நல்லா பெருசாக உருவாக்கி நமக்கு தெரிந்த ஆலயங்கள், ஆற்றங்கரைகளில் வைக்கலான் இருக்கேன். அதுக்காகத்தான் அதில் தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன். நல்லா வந்துட்டாங்க. உங்களுக்கும் மகாவில்வத்தோட தரிசனம் கிடைக்கட்டும். யாருக்காயினும் ஆலயத்துக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு 10 நாற்றுக்கு மேலே இருக்குது. நான் அங்கேயும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் என்ன சிறப்புனா, இந்த பழத்தை நாம் சாப்பிடலாம். அந்தளவுக்கு மதுரையிலே விளைஞ்சது தான் இது. மதுரையில் இருந்த கோயிலில் எடுத்துகிட்டு வந்தது தான் அது. சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்குது. நான் சாப்பிட்டேன். ஏன்னா கீழக்குயில்குடி ஐயனார் கோயிலில் மகாவில்வம் இருக்குது. அங்கே இருக்க பழமும் சாப்பிடக்கூடியது தான். அதையும் எடுத்து சாப்பிட்டேன். இது கொஞ்சம் ஆற்றங்கரையில், வைகை ஆற்றங்கரையில் எடுத்தது. உங்களுக்கு தெரிவிக்கலாமேன்ட்டு. ஓம் நம சிவாய.